இருந்தது சட்டியில். குதிரைக்கு இது மணி கட்டிட்டு இருப்பாங்க, அந்த சவுண்ட். எனக்கு குளிருதுமா, நான் போய் உள்ளே உட்காந்துட்டு அப்புறம் வர்றேன். நல்லா கிண்டிட்டு பழத்தை பட்டத்து வடிகட்டு சாறு எடுக்க போகிறோம். தங்கிட்டு வாடி தண்ணி. நல்லா இருக்கும். நீ இதை மட்டும் இது பண்ணிட்டு கொடு, நான் வேணா உள்ள எடுத்து வேணா. இதுலேருந்து சாறு எடுத்தோம், உள்ளதான் வந்துச்சு சாறு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம், அந்த சாறு தண்ணி வேற இருக்கு. இப்போ ரவையை போட்டு கிண்டுறோம். சூரியனே மறைஞ்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட உப்பு இல்லை, வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், லேட் ஆகிடுச்சு, அதனால லேட்டாக போடுறோம். இதில் வந்து இந்த சாரை இப்போ ஊற்ற போகிறோம். ரவகோடா சாறை எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த சாரை ஊற்ற போகிறோம். நாங்கள் வந்து கலர்லாம் சேர்க்கலை, கலர் போடாமல் இந்த பச்சை கலர் வந்துருச்சு. 1/4 கிலோ சர்க்கரை போடுறோம். சர்க்கரை 1/4 கிலோ போட்டிருக்கோம். சரிக்கு சரி போடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ முந்திரி பாதாம் இதெல்லாம் எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கத போடுறோம். அது காற்றுனால அடுப்பு எரிய மாட்டேங்குது, அதனால நான் உள்ளே எடுத்து வச்சு கிண்ட போகிறேன். நான் தான் வந்துட்டேன்ல, காற்று வருது எனக்கு குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். தூக்கியாந்து இங்கே வச்சு நாங்கள் செய்கிறோம். கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறோம். மில்க் மேட் வேணுன்னா மில்க் மேட் ஊற்றிக்கோங்க. இங்கே மில்க் மேட்னா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மாமிக்கு நான் சாப்பிட கொடுக்க போகிறேன். எடுத்து போதுமா, ரொம்ப ஊற்றாத. எந்த விதமான இதுவும் சேர்க்கலை. பழமும் பால் கொஞ்சம் தான், முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் கிடக்கு, நெய் போட்டிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவகோடா டேஸ்ட் நல்லாத்தே இருக்குது, அது வாசமாக இருக்குது. இல்லை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி அவகோடாப்பா என்ன பழம் இது சும்மா இது வந்து காமெடி. அடுத்த வீடியோவில் பார்க்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.